சார் கொஞ்சம் சென்டர் சார். நீங்கள் ஏதோ வேறு வேலையாக வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி. வேறு வேலையாக தான் சார். அது மொபைல் சர்வீஸ். இந்த இந்த ஸ்டோர் வந்து எல்லாமே வந்து இங்கே வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி தராங்க. மற்றபடி மோஸ்ட் நம்ம வந்து ஒரே ஒரு விஷயந்தான், இந்த இந்த ஷோரூமில் இந்த சர்வீஸ் சென்டரில் ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ உங்களோட ஆண்ட்ராய்டை இங்கே கொடுத்து நீங்கள் ரிப்பேர் பண்ணுறதா அது வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு இதுக்குள்ளே இருக்கிறது என்ன இருக்குது, என்ன அக்கௌண்ட்ஸ் நம்பர் இருக்குது, என்ன ஃபோட்டோஸ் இருக்குது, யார் யார் காண்டாக்ட்ஸ் இருக்குது, உங்கள் பேங்க்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து ஒரு பேங்க் ஒரு மொபைல்லே இருக்கும். அதை நீங்கள் ஒருத்தரை நம்பி ஒரு 3 நாள், நான் ஒரு வாரம் ஹஸ்பண்ட் அண்ட் ஆக போகிறவங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்தா என்ன ஆகும்னு ஒரு படமே வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே இதாகிடுச்சு, வசூல் பண்ணிடுச்சு. அதனால் உங்களோட இது தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சுன்னு கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கும்போது அது எவ்வளோ தூரத்துக்கு ட்ரஸ்ட்டாக அவங்க ரிப்பேர் பண்ணி அதில் இருக்கிறதெல்லாம் எப்படி உங்களுக்கு மட்டும் 1 on 1 அவருக்கும் அவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ட்ரஸ்ட்டாக ஒரு ஷோரூம் இருக்கிறது அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த சர்வீஸ் சென்டர் மட்டும்தான். ஸோ இதுக்காகவே இந்த சர்வீஸ் சென்டரை நம்ம இன்னாக்ரேஷனுக்கு வரணும், இவங்களெல்லாம் பாராட்டணும், இவங்களை இன்னும் மேலும் வேறு பிளாட்ஃபார்மில் இவங்களை உயர்த்தி பார்க்கணுங்கிற ஆசையினால தான் இங்கே வந்தேன். அஜித் சாரை வச்சு நீங்கள் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கீங்க ரெட்டுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இயக்குனர் ஏன் வந்து ஒரு இடைவெளி நடிப்பு? அது படம் நடித்தோம், அதுக்கப்புறம் மாயாவி எடுத்தோம், அதுக்கப்புறம் நான் கடவுள் பாலாசார் நடித்தார், மாயாண்டி குடும்பத்தார் நடித்தோம். ஸோ டைரக்ஷன் பண்ணும்போது நம்ம பெருசாக சம்பாதிக்கலை, அப்புறம் ஆக்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு இருக்க ஒரு வறுமை இருக்குது, அந்த வறுமையை ஜெயிக்கணும்னா நடிக்கணும். ஸோ அந்த நடிப்பெல்லாம் ஒரு நாள் ஒருத்தர் படம் நடித்தா அடுத்த படம் வரும்னு நம்புவோமா? ஆனால் அந்த படம் நடிக்கணும், அது எடிட்டிங்கில் மிஞ்சணும், அது டப்பிங்க்கு வரணும், அதுக்கப்புறம் தேட்டரில் வரணும், ரிலீஸ் ஆகணும், அதுக்கப்புறம் அங்கே ஆடியன்ஸ் கை தட்டணும், அந்த ப்ரொடியூசர் திருப்பி நம்மகிட்ட பேசணும், அப்புறம் நம்ம டிமாண்ட் பண்ணுற சம்பளத்தை கொடுக்கணும், அவங்க கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி வாழ்க்கையில் சாத்தியமாகும்? ஸோ இதெல்லாம் சாத்தியமாகி நடந்துருக்குன்னு எல்லாம் உங்களால் தான். ஸோ எனக்கு என்னென்னா அந்த ஆக்டிங் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கு, மற்றபடி டைரக்ஷன் பண்ணணும். நம்ம எதுக்காக சென்னைக்கு வந்தோம்? டைரக்ஷன் பண்ணணும் தான் வந்தோம். ஸோ இந்த சினிமாவில் போயிட்டே இருக்கும். அது சினிமாஸ் லைக் எ ட்ரெயின். நம்மளுக்கு வந்து ஒரு நாள் செகண்ட் கிளாஸ் கிடைக்கும், தேர்ட் கிளாஸ் கிடைக்கும், அன்ரிசர்வ் கிடைக்கும், பாத்ரூம் பக்கத்துலேயே போய் உட்காருவோம், டிடிஆர் சொன்னாலும் எஞ்சிலும் போய் உட்காந்துருப்போம். ஆனால் அந்த ட்ரெயினை விட்டு இறங்கக்கூடாது. சினிமாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும். விஜய் சாரோட அரசியல் வருகை எப்படி பார்க்குறீங்க? அதோட சப்போர்ட் இருக்குமா? இல்லை, சப்போர்ட் இருக்குமான்னு இல்லை, இனி அவர் என்னென்ன பண்ணுறாரு, அவர் கொள்கை என்ன ஏதுங்கிறது தான். நான் சப்போர்ட் பண்ணி என்ன செய்ய போகிறோம்? அவருக்கு தான் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்க சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுதான் அவங்களோட அவர் எதை நம்பி அவர் வந்து அரசியலில் இருக்காரோ அது நம்மளுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும். இப்போ அவர் அரசியல் கொண்ட பிறகு இப்போ அவரோட சமீபகால ஒரு நடவடிக்கை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எப்படி சந்தோஷமாக தான் பார்க்குறேன். இதில் என்னது, எனக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பழக்கம், புரியுது உங்களுக்கு. எனக்கு நான் சைக்கோவில் நடிக்கும்போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் இத்தனை படங்கள் நடிச்சிருந்தாலும் அவங்க அரசு தான் எனக்கு 2015 தமிழக அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகர்னு எனக்கு அந்த அமைச்சர்கள் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு 5 பவுன் ஒரு பதக்கத்தை கொடுத்து என்னை மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர்னு என்னை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கார், அவர் எங்கள் மாமா ஓபிஎஸ். ஓகே, எதாக இருந்தாலும் நம்ம கட்சி சார்ந்து நம்மளுக்கு சினிமாவிலே செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாரையும் வாழ்த்துவோம், எல்லா முயற்சியும் வாழ்த்துவோம். நாளைக்கு நீங்கள் கட்சி ஆரம்பிங்க, உங்களுக்கு கூட நான் வாழ்த்துன்னு சொல்லுவேன். புரியுதுங்களா உங்களுக்கு? யாருக்கும் பகையே கிடையாது, நட்பு பாராட்டியே போயிட்டே இருப்போம். எங்கே பிடிச்சிருக்கு, அழகாக இருந்தால் நல்லா இருந்தால் கண்ணுக்கு அழகு, எல்லோரும் சிறந்திருக்கணும், எல்லோரும் பயிரணும், எல்லோரும் அன்பாக இருக்கணும், அவ்வளோதான் ஒழிய இவர் பிடிக்கும் இவர் பிடிக்காதுன்னு என்னோட நிலைப்பாட்டில் எதுவுமே கிடையாது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறை ஃபோன் மற்றும் போதைக்கு அதிகமாக அடிமையாகிறாங்க. இதுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? அதை நான் சொல்லக்கூடாதுல்ல, பெரியவங்களா நீங்கள் சொல்லலாம், சொல்லிட்டீங்களா? இல்லை, நான் என்ன சொல்லேன்னா, நானே எங்கள் வீட்டில் என்ன நீ ஷூட்டிங் கிளம்பா ரீல்ஸ் பார்த்துட்டு நீ திட்டுறாங்க, புரியுங்களா உங்களுக்கு? நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி கேம் விளாட்றன்னு சொல்லி திட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, நான் ஒரு பார்ட்டிக்கு நான் போகும்போது இது என்னோடய நண்பர்களுக்காக நான் ஏதாவது சாப்பிட வேண்டியது இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்குது, அந்த வயசில் வரும்போது எது நல்லது எது கெட்டதுன்னு விச் ஒன் இஸ் பெஸ்ட் சூஸிங் வைஸ்லிங்கிற மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம வாழ்க்கை பயணத்தை நம்ம செய்வோம். என்னை சார்ந்த அறிவார்ந்த மக்கள் இருக்காங்க, மிகப்பெரிய மனிதர்கள் இருக்காங்க. காந்தி சொல்லாது, காமராஜர் சொல்லாது, அண்ணா சொல்லாது, விவேகானந்தர் சொல்லாது, கலைஞர் சொல்லாது, எம்ஜிஆர் சொல்லாது, நான் என்ன சொல்ல போகிறேன்? எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பட்டு தெரிகிறது ஒன்று இருக்குது, பார்த்து தெரிகிறது ஒன்று இருக்குது, பழகி தெரிகிறது ஒன்று இருக்குது. எது நல்லதோ அது மாதிரி பின்பற்றினா நல்லது. நன்றி. சீனியர் கதாபாத்திரமாக ஒரு காமெடி நடிகராக நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணி விதத்தில் நீங்கள் ஒரு சில காமெடிஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க, அது பேசும்போதுலாம் மாறிடுது. எப்படி பார்க்குறீங்க? நான் யாரையுமே நான் மாயாவி படத்தில் பேசின ஒரு வசனம் தான், எழுதின வசனம் தான்,
நான் யாருக்கும் போட்டி கிடையாது, எனக்கு யாரும் போட்டி கிடையாது. ஓகேவா? என்னைய பார்த்து ஒரு மிகப்பெரிய நகைச்சுவை நடிகரோட பையனே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு டிஎஸ் பாலையாவோட அப்பாவோட அருள் உனக்கு ரொம்ப இருக்குடா, டிஎஸ் பாலையா மாதிரியே நிறையா பண்ணுறடா, அதை நீ வந்து வச்சுக்கிறேன். ஒரு சாதாரண மனிதரை சொல்ல, மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு நடிகரை தான் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்ததை நான் சிறப்பாக செஞ்சாலே போதும். நான் யார் அவங்களும் எனக்கு போட்டியாக நினைக்கிறதில்ல, எனக்கு போட்டியாக அவங்கள யாரும் நினைக்கிறதில்ல. நம்மளுக்குன்னு ஒரு சின்ன பார்ட் இருக்குதுல்ல, ஒரு 12 ரீல்னா நம்மளுக்கு ஒரு ஒரு 1.5 ரீல் இருக்கும், இல்லாட்டி ஒரு ரீல் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம சிறப்பாக செஞ்சால் போதும். அதுக்கு மேலே ஹீரோ பார்த்துக்குறவங்க, ஹீரோயினி பார்த்துக்குருவாங்க, வில்லன்லாம் பார்த்துக்குருவாங்க, டைரக்டர் பார்த்துக்குருவாங்க. நம்ம அந்த 1.5 ரீல் எடிட் பண்ணாமல் ரிலீஸ் ஆனாலே பெரிய விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சார் இறுதியாக ஒரு கொஸ்டின் சார், மாயாண்டி குடும்பத்தாரில் நீங்கள் நடிச்சிருந்தீங்க, அதில் முக்கியமான ஐகான் அந்த வசனம் சொல்லிட்டே இருக்கும் 2 வருஷத்துக்கு. அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நாள் இரவு ஒரு வீட்டுக்கு போய் ஒரு உணவு அருந்துறதுக்காக ஒரு ஃப்ரீயாக ஒரு ஸ்தாபகத்தில் சோறு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பெரியவர் வந்திருக்காரு, காஞ்சியிலேருந்து பெரியவர் வந்திருக்காருன்னு. அங்கே போய் சாப்பிட்ட 12 மணி 1 மணிக்கு நைட் சோறு போட்டுருந்தாங்க. ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் படம் பார்த்துட்டு அங்கேருந்தே ஒரு 8 கிலோமீட்டர் நடந்து போனேன். அது ஃப்ரீயாக சோறு போட்டுக்கிருக்காங்களே, போய் சாப்பிட்லாமான்னாங்க. நான் அங்கே போய் சாப்பிட்ணும்னா சட்டையை கழட்டி போட்டு தான் சாப்பிட்ணும்னாங்க. எனக்கு பசி, சட்டையும் தெரியாது பேண்ட்டும் தெரியாது. சட்டையை கழட்டி போட்டு உட்காந்து சாப்பிட்டேன். சாப்பிட்டோன்னே ஒரு தடவை குழம்பு ஊற்றுனாங்க, இன்னொரு தடவை ரசம் ஊற்றுமானேன், இல்லை குழம்பே ஊற்றுங்கன்னேன். அப்புறம் ரசம் ஊற்றுனாங்க, இன்னொரு தடவை ரசம் வாங்கினேன், இன்னொரு தடவை 2 தடவை சாப்பிட்டேன். ஸோ அதை நண்பர்கள்கிட்ட சொன்னேன், பிடிச்சிருந்துச்சி. அதவே என் நண்பன் ராஜ்மோகன்கிட்ட சொன்னேன், நீ அன்றைக்கி எப்படா சாப்பிட்டேன்னா, சோறு குழம்பு ரசம் சாப்பிட்டேன். அதை வச்சான் தமிழ்நாடே சாப்பிட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட்டேன். விஜயோட அரசியல் வருகிறனால தமிழ் சினிமாவில் இடைவெளி பெரிய கேப் இருக்காங்க. ஒரு மிக உச்சகட்ட நடிகர் அவரோட சினிமா, அவர் அரசியல் வருகிறனால சினிமாவில் பெரிய கேப் இருக்கு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் சினிமா போயிட்டே இருக்கு. சினிமாங்கிறது வேறு. சினிமாங்கிறது வந்து சினிமாவை யாரும் ஜெயிச்சேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து இன்னும் சரியாக படிக்கலை, புரியலைன்னு அர்த்தம். சினிமாவை வச்சு நம்ம ஜெயிச்சுக்கிற வேண்டியது. சினிமா அது வந்து ஒரு கடவுள் மாதிரி, அது கண்ணுக்கு தெரியாது. அந்த சினிமாவில் யாருக்கும் கேப் இருக்காது. நான் போயிட்டேன் இன்னொருத்தர், அவர் போயிட்டாருன்னா இன்னொருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? அதனால் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஓகேவா? இதோட முடிங்க. நன்றி.